சாரங்கருடைய சம்மதத்தை எல்லாம் சகல தேவாலும் அசுராலுடன் ஆங்காரமில்லாமற் போய் சொன்னவுடனே அந்த தானவர் கேட்டு உள்ளதென்றே க்ஷீராப்தி கரையிலே கூடி வந்தார்கள். சீக்கிரமே 4 ஔஷதிகளையும் சேர்த்து கொண்டு அந்த தேவாலும் அசுரர்களும் க்ஷீராப்தியில் போட்டார். சோபனம் சோபனம் மந்தரகிரியை மத்தாகவே கொண்டு வாசுகியை கைரா கொண்டு தந்தியாய் வாசுகியை 3 சுற்றாக்கி தலைப்புறத்தை அசுரால் அழித்தாள். வாசுதேவருட ஆக்ஞையால் தேவர்கள் வால்புறத்தை பிடித்திழுத்தார்கள். ஈஸ்வரும் பிரம்ம ரிஷிகளும் கந்தர்வாலும் இது பார்க்க வந்தார்கள். சோபனம் சோபனம் மந்தரகிரி அமிழ்ந்து போவதைக் கண்டு மாதவரும் பார்த்த சங்கையுடன் கீழே கூர்மமாக தாங்கி முதுகினில் மேலே சங்கு சக்கரபாணியாகி கூடி தேவாலுடன் அமிர்தம் கடைந்து கொடிய அசுராலை மயக்கி விட்டு வாடும் தேவர்கட்கு அமிர்தம் கொடுத்து மனதிலே நிச்சயித்தார். சோபனம் சோபனம் இழுக்கின்ற வேதனை பொறுக்காமல் வாசுகி எரிக்கும் விஷத்தை அப்போ கக்கியது. மழுப்போவெல்லாரையும் எரிக்கத் தொடங்கிற்று. மதனத்தை விட்டோட துவங்கினார்கள். பக்தாளுக்கு ஆபத்தை தீர்க்க வேண்டும் என்று பரமேஸ்வரும் விஷத்தை விழுங்கி விட்டார். ஸ்தோத்தரித்து பரமேஸ்வரை பின்னும் துவக்கினார் மதனத்தை. சோபனம் சோபனம் பாரிஜாதம் காமதேனுவும் ரத்னமும் பிறந்த தேவேந்திரனிடம் சேர்ந்தது. நாரியரும் வந்தால் பாலச்சந்திரனும் வந்தான். இந்திரனும் ஈஸ்வரும் அடைந்தார்கள். பின்னும் அநேகம் ரத்னங்களும் வந்திட பிறகு அமிர்த கலசம் கொண்டு தன்வந்திரி வந்தார். லட்சுமி தேவி வந்தால் சுவாமி விஷ்ணுவை சேர்ந்தால். சோபனம் சோபனம் வஞ்சக அசுரால் அமிர்த கலசத்தை வந்து பறித்து கொண்டு ஓடினார்கள். என்ன செய்வோம் என்று தேவரும் போய் பிடிக்க இவர்கட்கும் அவர்கட்கும் சண்டையாக லோகேஷர் ஹரி இந்த சண்டையை கண்டு மாயையை தியானித்தார். ஒரு முகூர்த்தம் மோகினி வேஷம் தரித்து அசுரர்களை மோகிப்பித்தால் அம்மன். சோபனம் சோபனம் சண்டை பிடிக்கின்றவர் நடுவிலே மோகினி சந்தோஷமாய் மெல்ல நின்று வரால். தண்டை கொலுசு பாதரசம் பிழி காளாழி தரித்தால் நவரத்தினத்தால் பாதங்களில் இழை சேர்ந்த பட்டுடன் மேகலாபரணமும் இடையில் ரத்ன கச்சை புறத்தில் கட்டி இணையில் அரவிக்கையுடன் மார்பில் முத்துவடம் இலங்கும் கைவலையுடன். சோபனம் சோபனம் மாதளம் பட்டு போல் உதடும் கனிவாயும் மதனன் வில்லை போல் புருவங்களும் காது குண்டலத்துடன் மூக்கு நத்துஞ்சொலிக்க கருங்குழலால் பின்னல் கட்டி மின்ன தரித்து வருகின்ற மோகினியை கண்டு தானவால் சண்டையை நிறுத்திவிட்டு ஆரிவல் என்று சுற்றி வந்த வசுரால் அமிர்தத்தை மறந்தார்கள். சோபனம் சோபனம் அப்போ மோகினி சொல்வாள் அசுரர்களுடனே, ஐயன்மார்களே கேளும் சண்டையானால் இப்போது என் கையில் தந்தால் அமிர்தத்தை எல்லா தேவருக்கும் கொடுத்து கொஞ்சம் கலசம் உங்கள் முன்னே தான் வரும் நிச்சயம் காரியம் என்றும் கட்கு தோன்றினால் மலைக்காமல் தாருங்கள் அமிர்த கலசம் என்று மாய்கை மோகிப்பித்தால். சோபனம் சோபனம் மூட அசுராலும் அமிர்தத்தை கொடுத்து பின் மோகித்து வரிசையாயிருந்தார்கள். உடனே தேவரும் ஒரு வரிசையாயிருந்தார்கள். ஓஹோ தேவர்க்கு அமிர்தம் பொழியுகிறாள். சொன்ன கரண்டியால் பரிமாறும் போது சோபிக்கும் வளை பாத சரங்குலங்க சொன்னம் போல் மோகினியை கண்டு அசுரால் சும்மா இருந்தார்கள். சோபனம் சோபனம் பொட்டேன அவ்வளவும் தேவர்கட்கு பொழிந்து கொண்டொடுக்கத்தில் வரும்போது ஒட்ட எடுக்கும் போது அகப்பையினுடைய ஓசை கூடத்திற்குள் கேட்கின்றது. மடையர் அசுராலுக்கு அது கூட தெரியவில்லை. மாய்கையை அறிந்தார் ராகு கேதுவும். நடுவில் ஒளிந்து சந்திர சூரியாளுடனே ராகுவும் குடித்தான். சோபனம் சோபனம்
சந்திராதித்தன் முதல் தேவாளுக்கெல்லாம் சம்பிரமாய் அமிர்தம் பொழிந்தாள். சந்திர பாஸ்கரன் சொல்லிக் கொடுக்கவே அகப்பையால் தலையை அறிந்தாள் ராகுவை மோகினி. ராகுவின் தலை இரண்டாய் ஆகாசத்தில் போச்சு. ராஜநாயகி கலசத்தை அசுரால் முன்னே வைத்துவிட்டு மோகினி அந்தர்த்தனாமானால் விழிக்கிறார் அசுரர்கள் சோபனம் சோபனம். காணாதே மோகினி தேவியையும் வெறும் கலசத்தையும் கண்டார் அசுரால் எல்லாம். துணிந்து விடுவோம் என்று அமராளுடனே தொடுத்தார் யுத்தத்தை பின்னும் அவர். கதையுட பலத்தாலே தேவர்கள் அசுராலை துரத்தினர் அடித்து பாதாளத்திலே. ஸ்துதித்துக் கொண்டு விஷ்ணுவை ஸ்வர்கலோகத்தில் சுகமாக இருந்தார்கள் சோபனம் சோபனம். இந்த விருத்தாந்தத்தை நாரதரோடி போய் ஈஸ்வரிடத்தில் சொல்லி அறிக்கையிட்டார். அந்த க்ஷணம் சிவன் க்ஷீராப்தி கரை தன்னில் வந்து விஷ்ணுவுடன் வாக்குரைப்பார். லோகமாய்கையால் ஒரு ரூபம் எடுத்தீராம், ஒரு தரம் எனக்கு அதை காட்டும் என்றார். ஆகட்டும் என்று விஷ்ணுவும் சிவனை விட்டு அந்தர்த்தானமானால் சோபனம் சோபனம். உமையின் பதி இங்கே சுற்றி பார்க்கும் போது புத்தியான வனம் கண்டார் அவ்விடத்தில். அதிரூபமான மோகமாம் பெண் கொடி அழகாக பந்தாடி கொண்டிருந்தாள். கண்டவுடன் சிவன் உமையை விட்டோடி போய் கட்டி பிடித்து ஆலிங்கனமும் செய்தார். உண்டானார் ஹரிஹர புத்திரருடனே உயர்விந்து மத்தன சோபனம் சோபனம். மோகினியும் அந்தர்தானம் அடைந்தால் மோகம் தெளிந்து சிவனும் உமையுடனே வாகனமான ரிஷபத்தில் ஏறியே வந்து கைலாசத்தில் வசித்திருந்தார். முன்னே பிரம்மாவை ரட்சிக்க வந்தானே முதலாவதந்த அவதாரம். பின்னே இப்பொழுது சொன்னும் மோகினி ரூபம் பின்னுங்கேல் இது இரண்டு சோபனம் சோபனம். லலிதா தேவியுடைய மகிமை தன்னிலே லட்சங்கோடி உள்ளத்தில் லேசம் சொல்வோம். கேளும் பக்தியுடன் கேட்டவர்க்கு மங்களம் கிட்டும் நிச்சயம் சந்தேகமில்லை. பூர்வத்தில் தக்ஷனுடைய கன்னிகையாக்கும் பூர்வாவதாரம் பரமேஸ்வரிக்கு. சாம்பவர் சொல் தள்ளி தகப்பனார் யஜ்ஞத்துக்கு தாக்ஷாயணி போனால் சோபனம் சோபனம். தகப்பனும் தாயும் அம்மா வந்தாயாவென்று சொல்லவில்லை தேவி பொறுத்திருந்தால். முப்புறம் எரித்தவருடைய பாகத்தையும் முடக்கிவிட்டு யஜ்ஞத்தை செய்தான் தக்ஷன். ஈஸ்வர் பாகத்தை முடக்கினதால் தேவி இவன் பெண் என்பதை மாற்ற வேணும் என்று விசயாய் அக்னியிலே மறைந்து பார்வதியாக வேறே அவதரித்தால் சோபனம் சோபனம். இதை கேட்டு ஈசனும் தக்ஷன் தலையை கிள்ளி எரித்து விட்ட நிறைவேற்றி விட்டு வந்த இமயகிரி தடத்தில் கங்கை முன்னே வடமூலத்தே யோக தபசிருந்தார். பர்வதராஜரும் நாரதர் சொல்லாலே பார்வதி ருத்ராணி என்றறிந்து பார்வதி தேவியை தகப்பனார் ஈசர்க்கு பணிவிடை செய்வித்தார் சோபனம் சோபனம். சுவாமி இப்படியாக தவம் செய்யும் போது தாருகாசுரன் சூரன் உண்டானான். சுவாமியின் பிள்ளை அல்லாமல் ஒருவராலும் சாவில்லை இவர்கட்கு வரத்தினாலே. தாருகாசுரனடி பொறுக்காமல் தேவர்கள் சுவாமி முன் மன்மதனை ஏவினர். வாராய் மன்மதனே தேவியோடீசரை வாழும்படிக்கு செய்வாய் சோபனம் சோபனம்.